கடலில் இறங்கி மீனவர்கள் கருப்பு கொடி போராட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராம மக்கள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத சுடுகாடு பிரச்சினை காரணமாக வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்து கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் மக்களின் சுடுகாடு கடலுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மீனவர்கள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். அதில் கடல் அரிப்பு ஏற்படும் காலங்களில் புதைக்கப்பட்ட சடலங்கள் வெளியே வரும் அவலம் ஏற்படுகிறது. வெளியே வரும் சடலங்களை மீன்கள் உண்பதால் அந்த மீன்களை சாப்பிடும் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுடுகாட்டினால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு மீனவ கிராமத்தின் குடிநீர் ஆதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த சுடுகாட்டை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த கோரி கடந்த 30 ஆண்டுகளாக மனுக்கள் அளித்தும் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கருப்பு கொடியேந்தி கடலில் இறங்கி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மீனவர்களின் போராட்டத்தை அடுத்து கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் மற்றும் கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் அம்பிகா தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போலீசாரின் சமரசத்தை ஏற்று மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டாலும் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி கிராமத்தின் பல்வேறு இடங்களில் பதாகைகளை வைத்துள்ளனர். ஒருபுறம் மீனவர்கள் சுடுகாட்டை அகற்ற கோரி போராட, மறுபுறம் பெரிய கோட்டக்குப்பம் ஆதி திராவிடர் மக்களும் தங்கள் சுடுகாட்டில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என கூறி அவர்களும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். ஒரே பகுதியில் இரு சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் வெவ்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தேர்தலை புறக்கணிப்பதாக பதாகைகளை வைத்துள்ளதால் கோட்டக்குப்பம் நகராட்சி பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் பதற்றமான சூழலும் நிலவி வருகிறது.